தீவிரம் அடைஞ்சிருக்கு. ஆனா இங்க ஜெயிக்கிறதுக்காக விளையாடுங்கன்னு சொல்றோம், மத்தவங்க தூக்கத்துக்காக ஆடுறாங்க. ரிசர்ச் பார்த்து தெரிஞ்சுப்போமா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீக்கெண்ட் வந்துருச்சு. இன்னைக்கு விஜய் சேதுபதி வரப்போறாரு. விஜய் சேதுபதி இந்த வாரம் எதெல்லாம் அட்ரஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா சொல்லுங்க. ஒரே ஒரு ப்ராப்ளம் தாங்க பெரிய ப்ராப்ளம். நேத்து நைட்டு நடந்தது பாத்தீங்களா, அந்த ப்ராப்ளம் தான் இருக்கிறதுலே பெரிய ப்ராப்ளம். அதை பத்தி கண்டிப்பா பேசுவாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு முழுக்கவும் சரி, நாளைக்கு பாதியும் சரி, அந்த விஷயத்தை தான் பேசுவாரு. ஏன்னா அது கண்டிப்பா பேசியே ஆக வேண்டிய விஷயம். ஆக்சுவலா நம்மளுக்கு பிடிச்சவங்க தப்பு பண்ணாலும் தப்பு தான். அந்த இடத்துலலாம் முட்டெல்லாம் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. நிறைய பேர் இன்னமும் பார்வதிக்கு முட்டு கொடுக்குறீங்க, கமருதீனுக்கு முட்டு கொடுக்குறீங்க. அதை பார்த்தா எனக்கு உண்மையாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இன்னும் டீட்டெயிலாக சில விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். ஸோ லைக் போடாமல் இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஆக்சுவலாக நேற்று எபிசோடில் ஒரு அளவுக்கு தான் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எபிசோடில் வந்து கொஞ்சம் பாதியிலே கட் பண்ணிட்டாங்க. அதாவது சாண்ட்ராவை வெளியே தள்ளி விட்டு சாண்ட்ராக்கு வீசிங் மாதிரி ஏதோ வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து விக்ரம் சபரி காரை விட்டு வெளியே வந்திருப்பாரு, கானா வினோத் காரை விட்டு வெளியே வந்திருப்பாரு. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி கொண்டு போகலான்னு நினைக்கும் போது டீமை சேர்ந்தவங்களும் வந்திருப்பாங்க. ஏன்னா நிலைமை கொஞ்சம் சீரியஸாக போகுதுன்னு டீமை சேர்ந்தவங்களே ஒரு 4-5 பேர் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கூட்டு போனாங்க. இதுதான் நடந்த விஷயம். இதில் வந்து பார்வதி பண்ணது என்ன தப்பு இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பார்வதி பண்ணது என்ன தப்பு இருக்கு, கமருதீன் பண்ணதுல என்ன தப்பு இருக்குன்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. ஒன்று சிம்பிளாக பார்வதி தள்ளி விட்டது தப்பு இல்லை. ஏன்னா பார்வதியை வந்து அமுக்குனாங்கல்ல, கமருதீன் அமுக்குனாங்கல்ல. அப்படி இருக்கும்போது இதில் என்ன தப்புன்னு கேட்குறீங்க. ரைட்டு. இதே கார் டாஸ்க்கு அந்த வாக்குவாதத்தில் சண்டை ஏற்பட்டதில்ல, கமருதீன் வந்து அவங்கள சாண்ட்ராவை கழுவி ஊத்துனா பார்த்தீங்களா, அதெல்லாம் நடக்காமல் சாதாரணமாக இவங்க வந்து அதை ஒரு ட்ரிக்காக மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் காரில் உட்காந்துட்டு இருக்கோம், டைம் போய்கிட்டே இருக்கு, யாருமே இறங்க மாட்டாங்க. அப்போ தள்ளி விட்டு தான் இறக்கணும்னு நீங்கள் ட்ரிக்காக பண்ணியிருந்தீங்கன்னா தப்பே கிடையாது. அதாவது அப்போ நீங்கள் ட்ரிக்காக தள்ளி விடுறதா என்னோட ட்ரிக்குன்னீங்கன்னா அது கூட கேமில் நீங்கள் பண்ணது அது தப்பு சரியில்லாம். ரெண்டாவது கேமில் தப்பு சரியில்லாம் வந்து அப்புறம் தான் பார்க்கணும் இது வந்து தப்பா சரியான்ட்டு. அப்போ கூட இது தப்பா சரியான்னு தான் இருக்கும். ஆனால் பேசுறதுல அவ்வளோ வார்த்தையை விட்டுட்டு அதுவும் 2 பேர் சேர்ந்து ஒருத்தர் புள்ளி பண்ணிட்டு இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பண்றது தான் பெரிய தப்பு. சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் ட்ராமா பண்றவங்க, அதெல்லாம் நான் வந்து மறுக்கவே மாட்டேன். சாண்ட்ரா எல்லா இடத்துலையும் ட்ராமா பண்ணியிருக்காங்க. இப்போ விழுந்ததுக்கு அப்புறமும் சில ட்ராமாலாம் பண்ண தான் செய்கிறாங்க. ஏன்னா வந்து கமருதீன் பகல் நேரம்ன்ற பாருங்க, விடிய காலையில் அவங்க இருக்க ரூம் கிட்ட போயிட்டு இருக்கான், அதை பற்றியே கத்துறாங்க. அதாவது வந்து அந்த சம்பவத்திலேருந்து இன்னும் வெளியே வராத மாதிரி கத்துறாங்க. அதெல்லாம் என்னால் நம்ப முடியாது. அதான் அவங்க ட்ராமா குயின் தான். ஆனால் நீங்கள் பண்ணதை எப்படி பண்ணாலும் சரி நியாயப்படுத்தவே முடியாது. நீங்கள் பண்ணது அவ்வளோ கேவலமாக இருந்தது. என்னன்னா இப்போ இவங்க 2 பேர் பேசிக்கிறதுல என்ன பேசிக்கிறாங்கன்னா, யாரு விஜய் பார்வதியும் கமருதீனும் பேசிக்கிறதுல அவங்க தானே இது பண்ணாங்க, அவங்க தானே பேசுனாங்கன்ட்டு. அவங்க பேசுனதுக்கும் நீங்கள் பேசுனதுக்கும் ஒன்றா? அதுவும் இல்லாமல் ஆரம்பிக்கிறதே விஜய் பார்வதி தான் வந்து அவங்க கிட்ட கேளுன்ற மாதிரி ஒரு மாதிரி தூண்டி விடுறாங்க. இந்த மக்ருதீன் இருக்கான் பார்த்தீங்களா, கேட்க ஆரம்பிக்கிறான். ஏங்க நான் என்ன சொல்கிறேன்னா, 2 பேர் சேர்ந்து புள்ளி பண்றீங்க. இதை தாண்டி அவங்க டிஃபெண்ட் பண்றதுக்காக சில பாயிண்ட்டை பேசுறாங்கல்ல, அவங்க அதை எடுத்துட்டாங்க, எங்க பர்சனலை எடுத்துட்டாங்கன்னா நீங்க அவங்க மூஞ்சி மேலேயே சொல்ல வேண்டியது தானே. அக்கா, நாங்க உங்களை வந்து கிண்டல் ஒரு மாதிரி பேசுறோம்னா நீங்க பர்சனல்லாம் எடுக்காதீங்கக்கா. நீங்க பதிலுக்கு எங்களை, அதாவது நாங்க ஸ்கேம்ட்ரான்னு சொல்றோம்னா நீங்க பதிலுக்கு வந்து பார்வதின்ற பேரை கிண்டல் பண்ணி சொல்லுங்க, வேற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க, நாங்க சேர்ந்து பழகிறதெல்லாம் கொச்சப்படுத்துறீங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லாமல் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம். நேற்று பார்த்தவங்களுக்கு நான் இதுக்கு மேலே நான் என்ன புரிய வைக்கிறது. இந்த கமருதீன்லாம் பேசுனது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ங்க. கமருதீன் பேசி ஏற்கனவே சாண்ட்ரா ஒரு மாதிரி ஆக்கி வச்சிருக்கான். அந்த சமயத்தில் இவங்க பிடிச்சி தள்ளுறாங்க. நீங்கள் அதான் நான் சொல்கிறேனே, காருக்குள்ளே உட்காந்து ரொம்ப நேரம் யாருமே இறங்கலை, நாங்கள் ட்ரிக்காக இதை பண்ண போகிறோன்னு தள்ளி விட்டால் தப்பே கிடையாதுங்க. தள்ளி விட்டால் அது கேமில் ஜெயிக்கிறதுக்காக தள்ளி விடுறாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி கேமில் வயலண்ட்டாலாம் நடந்துக்கலையா, எங்களை அமுக்கி லாக் பண்ண மாதிரி நாங்கள் தள்ளி விடுறோன்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்போ பண்ணது பெரிய தப்பு தான். ஸோ இதை பற்றி உங்களுக்கு மாற்று கருத்தோ இருந்தால் சொல்லுங்கள், நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.